முழுக்க பருவநிலை இந்த பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இந்தியாவில கூட பல இடங்கள்ல காற்று மாசுபாடு அதிகமா தான் இருக்கு. இது போதாதுன்னு சென்னையோட புறநகர் பகுதிகளில் இருக்க குடியிருப்புகள்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் இது நச்சு காற்றை தான் சுவாசிச்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த மக்களுக்கு உடல்நல பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கு. முதல்ல இந்த நச்சு காற்று எங்க இருந்து வந்தது, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். உணவு, உடை, இருப்பிடம் மட்டுமல்ல, சுத்தமான காற்று கூட அடிப்படை உரிமை தான். இவ்வளவு நாளா சுத்தமான காற்றை பற்றி நம்ம பேசாம இருந்ததுக்கு காரணம் நம்ம நகரத்துல ஓரளவுக்கு காற்று மாசுபாடு கட்டுக்குள் இருந்ததுதான் காரணம். ஆனா இப்போ நிலைமை அப்படி இல்ல. மக்கள் தொகை பெருக்கம், நாள்தோறும் பெருகி வரும் தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி காரணமாக காற்றின் மாசு என்பது தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டு வருது. நாள் ஒன்றுக்கு 2 மணி நேரம் நச்சு காற்றை தான் நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள எப்படி ஒரு அச்ச உணர்வு ஏற்படும். அதே ஒரு உணர்வு தான் தாளம்பூர், நாவலூர், கேளம்பாக்கத்தை ஒட்டி இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன் இந்த காற்று மாசுபாடு, அதனால் அவர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து விரிவாக அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரொம்ப சிவியரா இருக்கு. அதுவும் எஸ்பெஷலா இந்த ஈவினிங்ல இருந்து இந்த விடிய காலம் இருக்கு பாருங்க, அந்த டைம் வரைக்கும் ஒரு 3-4 மணி வரைக்கும் கண்டினியூஸா எடுத்த உடனே ரொம்ப ஹை லெவல் ஸ்ட்ராங்கா வரும். அது என்ன ஸ்மெல்லுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான யூரின் ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் நான் எங்க பிளாட்ல நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. அதுல தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் அமோனியான்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா அமோனியாக்கும் மேல ரொம்ப சிவியர் பாய்சனஸ் கெமிக்கல் ரிலீஸ் பண்றாங்க. அதனால நாங்க பிசிபிக்குலாம் அப்ரோச் பண்ணோம், கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இன்ஃபேக்ட் டிஎன்பிசிபி சேர்மனுக்குலாம் நாங்க மெயில்லாம் எழுதினோம். பட் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. எங்களுக்கு டவுட் என்னன்னா, கேளம்பாக்கம் வண்டலூர் ரூட்ல இருக்கிற ஃபேக்டரிஸ்ல இருந்தா ஏதோ வருதுன்னு நினைக்கிறோம். பட் இது வரைக்கும் ரூட் காஸ் எங்களுக்கு தெரியல. நாங்களும் நிறைய ட்ரை பண்ணிட்டோம். பாத்தீங்கன்னா லேட் நைட்ல வர ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா இப்போ ஹோல் த டே வந்துட்டு இருக்கு. த்ரூ அவுட் த டே ஸ்மெல் வரதுனால ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரீத் பண்ண முடியல. சின்ன குழந்தைகளும் சரி, வயசானவங்களும் சரி, யூத் இருந்தா கூட அவங்களால பிரீத் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் பாத்துக்கிட்டீங்கன்னா இரிட்டேஷன் வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது. இதெல்லாம் போக இன்னைக்கு இது எக்ஸ்டர்னலா நம்மளுக்கு தெரியுது என்னென்ன ப்ராப்ளம்னு. ஈவன் லங்ஸ்ல போய் இது ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு லங்ஸ் ப்ராப்ளம் வரும்னு தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டா குழந்தைன்னு வெளியிலயே அனுப்ப முடியல. சாயந்தரம் 5 மணிலிருந்து டோர், விண்டோ எல்லா கதவு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வீட்டுல இருக்கணும். குழந்தைன்னு சுத்தமா வெளில அனுப்ப முடியல. அவர் என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி வீட்டுலதான் வச்சுக்கிறேன். என்னன்னா இந்த ஸ்மெல் வரும்போது ரொம்ப ஐ இரிட்டேஷன், காஃப், த்ரோட் இரிட்டேஷன், ரொம்ப தொண்டை எல்லாம் ரொம்ப வலிக்கும். அதான் ஹெட் ஏக், நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வருது. மெயினா பெரிய ஆளு குழந்தைக்கு ரொம்ப 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 மோசமா இருக்கு. தென்சென்னை புறநகர் பகுதிகளில் குடியிருப்புகள் அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருக்கும் நிலையில மொட்டை மாடியில உயரமான பகுதிகளில் இருக்கிறவங்க தான் வாயு கசிவு ஏற்பட்டால் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு கண் எரிச்சல், சுவாச கோளாறு போன்றவை ஏற்படுகிறது. இதுகுறித்து செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்திடம் புதிய தலைமுறையின் சார்பில் கேட்டபோது எந்த தொழிற்சாலையிலிருந்து வாயு கசிவு ஏற்படுகிறது என்பதை ஆய்வு செய்து வருவதாகவும் நிபுணர்கள் குழு மூலம் அறிக்கை வந்தவுடன் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கிறார்கள். ஆனால் இங்குள்ள மக்களோ மாலை வேளை ஆனால் எப்போது கசிவு ஏற்படும் என்கிற ஒரு அச்ச உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.